கொடுக்கிறார். எத்தனை மனிதர்கள் வேண்டுமென்றாலும் சொல்லட்டும், இனி அந்த வாக்குத்தத்தத்திற்காக நீ வெயிட் பண்ணாத, இனி அந்த வார்த்தையை நம்பிட்டு இருக்காத. சுற்றி இருக்கிற சொந்தக்காரர்கள் நிறைய பேர் அந்த வார்த்தையை எதுக்கு நீ நம்புற, இது நம்பாத, இத்தனை நாட்கள் நடக்காததா, இனி உனக்கு நடக்க போகிறது, இத்தனை நாளும் கிடைக்காதது உனக்கு கிடைக்கும்னு நீ எப்படி நினைக்கிற? அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நீ உற்று, நீ என் பக்கமா வா, நீ என்னுடைய பக்கத்துக்கு திரும்பு, நான் சொல்றது மாதிரி நீ கேளு. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும் கர்த்தர் மறுபடியும் உங்களுடைய கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். நான் நம்ப பண்ணின அந்த வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய அந்த அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்க கண்கள் காண பண்ணுவார். உன்னுடைய கணவனாரை குறித்து சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். வேலையை குறித்து சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். கைகளை உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் மறுபடியும் நான் நம்புகிறேன், மறுபடியும் நான் நம்புகிறேன். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களை புடமிடும். அந்த சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். காரணம், வாக்கு கொடுத்தவர் கர்த்தர், வாக்கு கொடுத்தவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வாக்கு கொடுத்தவர் பெரியவர், வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர்.